கீபோர்டு ஷார்ட்கட்டாக இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கண்ட்ரோல் டி, கண்ட்ரோல் ஆர், கண்ட்ரோல் இ இந்த பட்டனை தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாருங்கள் ஷார்ட்கட் கீ டேட்டா இருக்குல்ல, உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கீழே உள்ள செல்லுக்கு வேணும், ரைட்டில் உள்ள செல்லுக்கு வேணும்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறால இருந்தால் அப்படி பண்ணாதீங்க. உங்கள் இந்த செல்லுக்கு கீழே வந்துட்டு உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு டி அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். அதே இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு உங்களுக்கு ரைட் சைடு வேணும்னா கண்ட்ரோல் அமைக்கிட்டு ஆர் அமுக்குன்னா உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள் ஈஸியாகுதா. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் இ அப்படிங்கிறது ஃப்ளாஷ் பில், கண்ட்ரோல் ப்ளஸ் இ. ஓகேங்களா. அதுக்கு நான் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த டேட்டாவை எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த டேட்டாவில் தெரியல. இப்போ எனக்கு வந்து இந்த டேஸ் கொடுத்துருக்காங்க. டேஸ்க்கு இங்கிட்டு உள்ள எனக்கு வேர்ட்ஸ்லாம் எனக்கு வேணும், ஆனால் மாறி மாறி இருக்குது எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கல. நான் அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா கரெக்டாக அந்த இதுலேருந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி பக்கத்தில் உள்ள செல்லை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு ரோவில் உள்ள செல்லை மட்டும்தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததுக்கு வந்து உங்கள் கீபோர்ட்லேருந்து கண்ட்ரோல் அமுக்கிட்டு ஈயை அமுக்குன்னா ஜஸ்ட் அப்படியே அக்யூரேட்டாக உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். இது ஈஸியாக. இந்த சைடுன்னு இல்லை, ரைட் சைடு உள்ளதும் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த ஹேஷ்டேக் அப்புறம் எம்பின்னு வருதில்ல, அதை மட்டும் கூட நீங்கள் எடுக்கவும் முடியும். அதையும் கூட உங்களுக்கு திரும்ப காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு இங்கே செலெக்ஷன் பண்ணிட்டு காப்பி பக்கத்தில் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே கண்ட்ரோல் இயை கொடுத்தனா பாருங்கள் அக்யூரேட்டாக உங்களுக்கு வந்திருக்குல்ல. இந்த மாதிரியாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதான் கண்ட்ரோல் இ ஃப்ளாஷ் ஃபில். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.